ரீஸ்டோர் பண்றது கஷ்டமா இருக்கும். மேபி அந்த கான்ஃபிடன்ட் லெவல் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும், கம்மியா இருக்கலாம். சரி அடடா என்ன ஆச்சு, ஒரு வருஷம் நம்ம கேப் விட்டோமே, நம்ம கவர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு அப்படி எந்த ஒரு சூழலும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நார்மலா தான் இருக்கீங்க, உங்களுக்கான எல்லா சோசியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் வந்து இதை செஷன் பண்ணிக்குவேன் அப்படின்ற போது நீங்க இதை பண்ண தேவையில்லை, ட்ராப் பண்ண தேவையில்லை. 1 year ஆஃப் ப்ரிப்பரேஷன் அதை கன்டினியூ பண்ணிக்கலாம். என்னை கேட்டா படிச்சு முடிச்ச ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து யூபிஎஸ்சின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்னா இப்போ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செல்ஃபாவோ அல்லது வந்து கோச்சிங்லயோ, நல்லா புரிஞ்சுங்க, செல்ஃபாவோ அல்லது கோச்சிங்லயோ கம்ப்ளீட் சிலபஸ் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்ற அந்த சிலபஸை முடிச்சுட்டு எக்ஸாம் கொடுக்கலாம். சப்போஸ் கொடுத்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல எஸ் இட் இஸ் வெல்கம், அவங்க டியூட்டி பார்க்க போயிடலாம். சப்போஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்க ஜாபுக்கு எதுவும் போகணும்னா ஜாபுக்கு போயிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் பேரலா. இது வந்து ஒரு சஜஷன், இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும், வேரியபிள் தான். சரி, ஒவ்வொரு கேண்டிடேட்டோட அந்த சூழல் அப்படின்றது வேறையா இருக்கும். ஓகேவா, ரைட். ஒருவேளை நீங்க ஒரு வருஷம் நீங்க டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இல்லாம போகலாம். சரியா, அதை மட்டும் நீங்க மறுபடியும் ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க ஒருவேளை லாங் டேர்ம் வச்சிருக்கீங்க, ஒரு லாங்கா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் எக்ஸாம் எழுதுவேன், 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதுவேன் அப்படின்னா இப்போதைக்கு நீங்க படிக்க வேண்டியது என்சிஆர்டியோட பேசிக்ஸ் அப்படின்றத நல்லா படிங்க. என்சிஆர்டி பேசிக்ஸ் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லிங்க்ன்றது கிடைக்கும். நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது எந்த வருஷம் எழுத போறீங்களோ அந்த வருஷம் மட்டும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சுக்கலாம். மற்ற நேரம் அந்த என்சிஆர்டி நீங்க ஸ்ட்ராங் பண்றதுன்றது பெஸ்ட் வே. சொல்றது புரியுதா? ரைட். ஓகே. In some situations, if I drop out of 1 or 2 year, can I come back again? Can I come back to continue? Actually, come back again. Come back again வராது. சரிங்களா? So it's a comeback, அவ்வளவுதான். Come back to continue. அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் டிராப் அவுட் ஆயிட்டு என்னால வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ், அது வந்து உங்களுடைய சுச்சுவேஷன், ஏஜ், சரிங்களா, உங்களுடைய ஏஜ் ஃபேக்டர், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாமே வந்து பொறுத்தது. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நல்லா புரிஞ்சுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனா கூட இருக்கலாம், சப்போஸ் ஒரு பேரண்ட்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாவே இருக்கலாம், அல்லது நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஓவரிட்டிஸ் நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா ஒரு டிராப் அவுட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னாலுமே டிராப் அவுட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு கம்பேக் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா கொடுங்க, அவ்வளவுதான். சரியா, அந்த புரிதலோட கொடுங்க, ப்ராப்பரான ஒரு சார்ட் அவுட் பிளான் வச்சுட்டு நீங்க கொடுங்க, அவ்வளவுதான். இது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வரலாமா, மறுபடியும் கன்டினியூ பண்ண வரலாமா அப்படின்னா தாராளமா வரலாம். இதுல என்ன போய் இருக்குது, டெமோக்ரஸி கண்ட்ரி, யார் வேணாலும் வரலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தாராளமா அதை பண்ணலாம். தட் இஸ் அப் டு யூ. பட் சார்ட் அவுட் யுவர் பிளான், ஓன் பிளான். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க, படிக்கல, எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, வீக்கா இருக்கீங்க, எந்த டாபிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, வீக்கா இருக்கீங்க, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. மறுபடியும் சேம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாதீங்க. சேஞ்ச் த டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, சேஞ்ச் த ஸ்ட்ராட்டஜி டிஃபரெண்ட் அண்ட் ட்ரை ஃபார் த டிஃபரெண்ட் இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் த அவுட்கம் வாட் யூ வாண்ட். சொல்றது புரியுதா? ரைட். அடுத்தது, ஐ எம் ஒர்க்கிங் பர்சன், கேன் ஐ ப்ரிப்பேர் ஃபார் யூபிஎஸ்சி அப்படின்னா தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இது என்ன இருக்கு, ஒர்க்கிங் பர்சன் வந்து என்னது, அவங்க வந்து தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஜிடிபி. ஆமா தானே, contributing to the GDP and they have the skills to maneuver in their office and companies and they are contributing to the company and indirectly contributing to the nation. So they have the skills how to deal with some situations, how to manage the subordinates, how to obey the superior and everything. The skills they have known, so they can try for the best. So கண்டிப்பா அவங்களாம் ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூல வந்து அதிகமான மார்க் கிடைக்கும். ஏன் அதிகமான மார்க் கிடைக்கும்னா தே ஆர் ஸ்கில்டு. சும்மா இருந்து வெறுமனே படிச்சுட்டு இருக்கிறவங்களோட ஒர்க் பண்றவங்களுக்கு 4 விஷயம் அதிகமா தெரியும். ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அவங்களுக்கு தெரியும். தே ஹேவ் ஃபேஸ்ட் த ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ், தே வுட் ஹேவ் சார்ட் அவுட் சம் ப்ராப்ளம்ஸ் that supposed to arise in the company's day to day activities. ஆமா தானே? ஸோ அப்படின்ற போது அவங்களுக்கு மார்க் ஜென்ரலாகவே அதிகமாக வரும். நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு அங்க போறீங்க, யூபிஎஸ்சி இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து ஜாஸ்தியாக வரும். அது காரணம் வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, நீங்க உங்களை ப்ரொடக்டிவா வச்சுக்கிறீங்க. அப்படிப்பட்ட டைம்லயும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிக்கிட்டு ப்ரொடக்டிவா இருந்துகிட்டு இன்டெலெக்சுவலாவும் ப்ரொடக்டிவா இருந்திருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, யூபிஎஸ்சியை வந்து விரும்பி படிச்சிருக்கீங்க, பாஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களோட கவனம் வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்கு. ஒர்க்னா ஒர்க்கை பார்க்குது, இந்த பக்கம் வந்து எக்ஸாம்னா எக்ஸாம் ஓரியன்டா படிக்குது. அப்படின்ற போது வெரி ஃபண்டாஸ்டிக் மைண்ட் யூ ஆர் ஹேவிங். சொல்ல புரியுதுங்களா? அது வந்து எப்படின்னா
நீங்க ஒரு 4-5 கம்பெனில மாறி வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 4-5 கம்பெனி 5-6 கம்பெனி நீங்க மாறி வர்றீங்க அப்படின்னா, அந்த மாறி வர்றது என்ன ரிசைன்மென்ட் வர்றீங்க. ஐ மீன் உங்கள வந்து ஃபயர் பண்ணி அனுப்புனாங்களா? இல்ல நீங்களே அந்த ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணிட்டு, இல்ல எனக்கு போதும் அவ்வளவுதான் நான் கத்துக்கிட்டேன் இதுலன்னு சொல்லிட்டு மாறி வர்றீங்களான்றத பொறுத்தது. சில பேர் டீம் லீடரா ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்புறம் டக்குன்னு வேற ஒரு கம்பெனி மாறி வேற ஒரு ப்ராஜெக்ட் போவாங்க. அப்புறம் வேற ஒரு கம்பெனி மாறி இன்னொரு ப்ராஜெக்ட் போவாங்க. ஸோ இப்படியே மாறி மாறி 5-6 கம்பெனி மாறி கடைசியில வந்து ஒரு இடத்துல உட்காருவாங்க. அப்ப யூபிஎஸ் இன்டர்வியூ கேட்கும்போது அவங்களோட ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா 4-5 கம்பெனி மாறி வந்ததை பத்தி போட்டிருப்பாங்க. போடும்போது ஏன்பா இவ்வளவு மாறி வந்த, நீ ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்னு கேட்க மாட்டாங்க. யூபிஎஸ் வந்து அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. தே ஆர் ஜெனரலிஸ்ட் அண்ட் தே வாண்ட் த பீப்புள்